மனுஷன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு ஆபிரகாம். அவருடைய மடியில தான் இவர் போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் இங்க இருந்து நரகத்துல இருந்து அந்த மனுஷனை பார்த்துட்டு அவரு கேக்குறாரா, ஆபிரகாம் ஐயாவே, நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப நாக்கு வறண்டு போகுது, இங்க எரியுது, பயங்கரமா எரியுது, என்னால இங்க இருந்து மீண்டு வர முடியல, எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி. உங்க மடியில உட்காந்துட்டு இருக்கானே, அவன் என் வீட்டு வாசலாண்டதான் உட்காந்துட்டு இருந்தான், இப்ப அவன் மறித்து உங்ககிட்ட இருக்கிறான். நான் வசதியா வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் நரகத்துல இருக்கிறேன் ஐயா, எனக்கு அவருடைய விரல்ல தண்ணிய கொஞ்சோண்டு நினைச்சு என் நாக்குல குளிர பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் கேட்பாராம். கேட்கும் போது அங்க இருந்து அந்த ஆபிரகாம்ன்ற ஐயா சொல்வாரா, இல்லப்பா, நீ உலகத்துல வாழும் போது ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட, இந்த மனுஷன் எதுவுமே அனுபவிக்காம சாப்பாட்டு கூட வழி இல்லாம யாரையும் அவர் வந்து பார்க்க கூட ஒரு சூழல் இல்லாத ஒரு மனுஷன் அவரு வெளியில இருந்தாரு. இப்ப அவரு கர்த்தருடைய சமூகத்துல பரலோக ராஜ்யத்துல என் கூட உட்கார்ந்து கொண்டிருக்காருப்பா, அதனால நீ இததான் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாரு, ஐயா, நான் தான் நரகத்துக்கு வந்துட்டேன், எங்க குடும்பத்துல 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, தயவு செய்து போய் அவங்க கிட்ட போய், ஐயா, இங்க நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு, உங்க அண்ணன் நரகத்துல இருக்கிறாரு, நீங்களும் நரகத்துக்கு போகாதீங்கப்பா, பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவர் நரகத்துல இருந்து அந்த ஐயா கிட்ட பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவ்வளவுதான், மேல வந்ததுதான், கீழே மோசட்ட ஒரு ஊழியக்கார் இருக்காரு, அநேக பிள்ளைங்க இருக்காங்க, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, வீதி வீதியா போய் சொல்லுவாங்க, அவங்க வந்து பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு, ஏசுன்ற ஒரு தேவன் இருக்கிறாரு, நீங்க நல்ல வழியில நடங்க, பரிசுத்தமா வாழுங்கன்ற ஒருத்தர் சொல்லுவாங்க. அதை கேட்டு அந்த உங்க சகோதரர்கள் மனசு திரும்பினால் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஐஸ்வர்யவான், அந்த வசதியான ஒரு நரகத்துல இருக்க சொல்றாரு, அப்படி இல்லைங்க ஐயா, இப்ப செத்துட்டு உங்க மடி மேல உட்காந்துக்கிறாருல்ல, எங்க வீட்டு வாசல உட்காந்துட்டாரு அந்த மனுஷன், இப்ப உங்க மடி மேல உட்காந்துக்கிறாருல, பரவத்துல இருக்காருல்ல, அவரை ஒரே ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் பரலோகத்துல இருந்து வந்துக்கிறேன்ப்பா, அங்க நரகம் இருக்கு, உங்க அண்ணன் இருக்கிறாரு, நீங்களும் நரகத்துக்கு